Daily. Taste the Daily. நியூஸ் சேனலுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ராஜா ஸ்டாலின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. சார், இப்போ இந்த ஆம்புலன்ஸ் எடப்பாடியார் கூட்டத்தில் நுழைந்து பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 30 இடங்கள் இது மாதிரி பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கின்றாங்க. ஆனால் எடப்பாடியார் பல இடங்களில் ஆம்புலன்ஸ் வழிவிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த அணைக்கட்டில் மட்டும்தான் அதற்கான தீவிரம் புரிஞ்சிருக்கு. இவர் தேவை என்று இதை செய்கிறார்கள் அப்படின்ட்டு. இது எப்படி பார்க்குறீங்க நிகழ்வு? அதாவது எடப்பாடியோட பிரச்சாரத்துடைய வீழ்ச்சி கண்டு, அதாவது ஆரம்பத்தில் தொடக்கத்தில் அந்த ஆம்புலன்ஸ் வரல, ஒரு 34 நாள் தொடர்ந்து நேற்று வரைக்கும் பிரச்சாரம் போயிருக்கு. 100 தொகுதிகளை அவர் அட்ரஸ் பண்ணிட்டாரு இது வரைக்கும். இப்போ இந்த போக போக இந்த கூட்டங்கள் நிறையா சேரதுன்னு தெரிஞ்சு அதன் பிறகு தான் ஆளும் திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா இந்த ஆம்புலன்ஸ் விடுற வேலையை செய்கிறாங்க. அது 30 இடத்துல போனதுக்கு பிறகுதான் சந்தேகம் வருது. இப்ப சந்தேகம் இவங்க என்ன பண்றாங்க, வாணியம்பாடியில பாத்தீங்கன்னா அது வரும்போது வழிவிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. எல்லா இடத்தையும் நிறைய இடத்த அவரே பேசி எடப்பாடியாரே அவரு போங்க 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 ஆம்புலன்ஸ் வந்து வழி விடுங்க, ஆம்புலன்ஸ் வழி விடுங்க ஒரு 10க்கு மேற்பட்ட இடத்துல வீடியோவே வெளியே வந்திருக்கு அவர் பேசி அவர் குரல்லையே. அப்ப என்னன்னா இதுல என்னன்னா தொடர்ந்து நம்ம பேசுறோம், நம்ம பேசுற இடத்த இந்த நேரத்தை வருது அப்படின்னு சந்தேகப்பட்டு என்ன பண்றாங்க, கட்சிக்காரர்கள் திறந்து பாக்குறாங்க. அப்ப வண்டி காலியா இருக்குங்கிறதுக்கு அப்புறம் தான் அவருக்கு கீழே இருந்து குரல் கொடுக்கவும் அவரை தெரிஞ்சு என்ன இந்த மாதிரி ஒரு தடவை இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுறாரு. அப்பயும் என்ன சொல்றாருன்னா சட்டத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுங்கன்னு தான் சொல்றாரு. அந்த வண்டி நம்பர் நோட் பண்ணு, டிரைவரை இது பண்ணு, போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுங்க, அடிக்காதீங்க போகாதீங்க அப்படின்னு இவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. இப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் இவர் கொடுக்கும்போது கேசி வீரமணி அவர்கள் என்ன பண்றாங்க, ஆம்புலன்ஸை போன்னு சொல்லி போயிடறாங்க. மொத்தமாக ஒரு 30 செகண்ட் தான், யாரும் அவருக்கு எந்த அச்சுறுத்தலும் எதுவும் இல்லை. அடுத்த நாள் அந்த சம்பந்தப்பட்ட ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்றாரு, நான் இந்த மாதிரி எடப்பாடியார் இந்த மாதிரி அச்சுறுத்தல் மாதிரி பேசுறாங்க அப்படி அப்படின்னு சொல்லி அவர் பதில் அப்படி சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நான் அணைக்கட்டு ஜிஹெச்சில் பிக்கப் பண்ணுறதுக்காக போனேன் அப்படிங்கிற. சரி, பிக்கப் பண்ண போனீங்க, ஒத்துக்கிறேன். பிக்கப் பண்ண போனது அவர் அந்த இடத்த சம்பவம் நடந்தது அவர் பதிவு பண்ணுறாரு. ஆம்புலன்ஸ் டிரைவர் 9:46 சொல்றாரு. வீடியோ அவர் பேசி வீடியோ வெளியிட்டிருக்காரு. அது வெளியிட்டு 10 செய்தி ஊடகங்களில் வந்திருக்கு செய்தியா. இப்போ அங்கே பிக்கப் பண்ண போனவர் அவர் பேசுகிற முதல் வீடியோவில் என்ன சொல்றாருன்னா, அந்த சம்பந்தம் பிக்கப் பண்ணிட்டு எப்போ கிளம்பணுங்கிறதுனா 11 அப்படின்னு பதிவு பண்றாரு. அப்புறம் அடுத்து அதே வீடியோவில் அடுத்த ஒரு செயல் 11 அங்கே தேவை என்ன, அது வரைக்கும் இவங்க அடிச்சிருவாங்க அப்படின்னு பயந்துனா சம்பந்தப்பட்ட நோயாளியுடைய வீட்டிலே இருந்தேன் அப்படின்னு மாதிரி பதிவு பண்றாரு. எங்கே போறாருன்னா இங்க இருந்து அடுக்கம்பாறை போறேன்னு சொன்னார். அப்போ நான் என்ன சொல்ல வரேன், 9:45 சம்பவம் இங்கேருந்து கிராஸ் பண்ணுங்க, 30 செகண்ட் தான் அதிகபட்சம். ஏன்னா லைவ்ல வீடியோவாக போயிட்டு இருக்கு, எல்லா பத்திரிகை ஊடகம் முன்னாடி தான் அது நடக்குது. அப்போ அங்கே எந்த இன்சிடென்ட்டும் நடக்கலை, அந்த தாக்குதல் ஈக்குதல் அப்படிங்கிற எந்த சம்பவமும் நடக்கலை. அவரே சொல்கிற குற்றச்சாட்டு அதிகபட்சமாக ஐடி கார்டு பிச்சாங்க, ஏப்ரானுக்கு போய் இழுத்தாங்கிறாங்க, அவ்வளோதான். அது அவர் சொல்கிறது அதுக்கும் ஆதாரம் இல்லை. பட் இருந்தாலும் அடித்தாங்கன்னா அவரே சொல்லலை, ஆம்புலன்ஸ் டிரைவரே சொல்லலை. என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம கேள்வி என்னன்னா, 9:45 அந்த இடத்த கிடக்குறீங்க, சம்பந்தப்பட்ட நோயாளியை அணைக்கட்டு ஜிஹெச்சுக்கு தான் போறீங்க, அணைக்கட்டு ஜிஹெச்சில் பிக்கப் பண்ணிட்டு ஏன் அங்கேயே நான் 11:45 தான் புறப்பட்டேங்க, 2 மணி நேரம். அப்போ 2 மணி நேரம் தாங்குற அளவுக்கு இருக்கக்கூடிய உடல்நிலை கொண்டவராக இருந்தா எதுக்கு அந்த அவசரம்? அது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உடனே அடுத்த நாள் ஒரு கண்டன அறிக்கை விடுறேன் அப்படின்னு ஆம்புலன்ஸ் சங்கம்னு சொன்னாங்க. அவர் லெட்டர் பேட்ல விட்டாங்க. லெட்டர் பேட்ல அவர் கையெழுத்தே இல்ல. அவரே போன் பண்ணி ஒரு தொலைக்காட்சிக்கு நான் கண்டன அறிக்கை வெளியே இல்லைன்ட்டாரு, பேசிட்டாரு. அப்புறம் அவங்க சப் எடிட்டர் கேட்கறேன், அது கேட்கறேன்னு சொல்றாங்க. அவர் தனிப்பட்ட முறையில் ஒரு வீடியோ வெளியிட்டு என்ன சொல்லியிருக்காரு, இந்த கையெழுத்து எண்ணிது இல்லை, இது எங்களுடைய சீல் இல்லை, இதுதான் உண்மையானது, நாங்கள் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு ஆதரவாக பேசவில்லை, நாங்கள் அதாவது அதிமுக கட்சியை கண்டிக்கவில்லை அப்படின்னு. அதாவது அப்ப என்னன்னா ஒரு ஃபேக்கான ஒரு செய்தியை ரெடி பண்றீங்க. அதுக்கு இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, மதுரையில ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க எஸ்பிட்ட. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் என்னன்னா அந்த திமுகவோட அந்த சிம்பலோட கொடுக்கிறாரு இல்லையா? அதாவது இது என்ன ஒரு திட்டமிட்டு நடக்கிறதுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் 29 இடத்த போயிட்டீங்க, நம்ம அனுமதிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒவ்வொரு தடவையும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்பாட்னா ஒரு ஸ்பாட்டில் 1/2 மணி நேரம் தான் பேசுவார், அடுத்த 1/2 மணி நேரத்தில் வேறு ஸ்பாட்டுக்கு போயிடுவார். அந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளே ஒரு ஆம்புலன்ஸ் போகணும். அடுத்தது ரூட் இப்போ இல்லை, இப்போ நாங்கள்லாம் ஆர்ப்பாட்டம் அனுமதி வாங்குறோம்னா நம்ம காவல்துறை அனுமதி கொடுக்கும்போது 4 ரூட்டை செலக்ட் பண்ணுவோம். திடீர்னு அந்தாண்ட இருக்க இடத்த ஒரு ஃபயர் ஆயிடலாம் போயிடலாம் வரலாம், நம்ம அங்கேருந்து எட்ட வரணும் அப்படிங்கிற அந்த வழியை பார்த்து இந்த வழி இல்லைன்னா மாற்று வழி இருக்கா அப்படின்னு பார்த்தா காவல்துறை அனுமதி கொடுக்கும். அப்ப அப்படிதான் எல்லா கட்சிக்கும் நடைமுறை. அப்ப அந்த நடைமுறை இருக்கும்போது இந்த வழியா தான் போகணும்
அப்படிங்கிறது இல்லை. என்ன அவர் சொல்கிறார் ஆம்புலன்ஸ் டிரைவர்னா, இந்த காவலர் துறை என்ன பண்ணாங்க, போலீஸ் இந்த வழியாக போயிடுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததன் அடிப்படையில் தான் நான் உள்ளே வந்ததா அவர் சொல்கிறார். அவருக்கு சொல்கிற போய் ஆம்புலன்ஸ் டிரைவர் சொல்கிற பேட்டியை. அப்புறம் அதிமுக கட்சிக்காரர்கள் அடித்தார்கள் ஒரு இடத்த கூட அவர் சொல்லலை. ஆனால் இதுக்கு என்ன பண்ணார், மாசு எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு, இது மாதிரி பயமுறுத்துறாங்க ஆம்புலன்ஸ் டிரைவரை, எடப்பாடியார் பயமுறுத்தினார் அப்படின்னு சொல்கிறார். ஓகே, ஆம்புலன்ஸ் டிரைவர் பயமுறுத்தது இல்லை அப்படிங்கிறது வெளிப்படையாக எல்லாருக்கும் தெரியும். அவர் சொன்ன வார்த்தை இருக்குது, எத்தனையோ இடத்த வழிவிட்ட இது இருக்குது, இந்த இடத்த ஓப்பன் பண்ணி பார்த்துக்கப்புறம் தான் உண்மை வெளியிடுது, அதன் பிறகு தான் அவர் சொல்கிறாரு. இதான் விஷயம். இப்படி நடக்கிற நடைமுறையில் பயமுறுத்துறான்னு மாசு சொல்லும் போது இதில் என்ன நம்மளுக்கு சந்தேகம் வருது? ரெண்டு முக்கியமான கேள்வி. ஒன்று, ஏன் 9:45 உள்ளே வந்த ஆம்புலன்ஸ் ஏன் 11:45 வெளியே போச்சு? இன்னொன்று, மாசு துறை ரீதியாக அவர் அணைக்கட்டு ஜிஹெச்சில் எடுத்து தான் டிரைவர் சொல்கிறார், போய் அவங்களை பிக்கப் பண்ண போகிறேன் இப்போ நோயாளியை அப்படிங்கிறாங்க. அப்போ அணைக்கட்டில் போய் பிக்கப் போகிற நோயாளியை எங்கே ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க? அணைக்கட்டுடைய அரசு மருத்துவமனை இருக்குது, அங்கேருந்து அதை விட சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறேன். எங்கே அடுக்கம்பாறையில் எங்கே சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது? ஒரு ஜிஹெச்ல இருந்து நீங்கள் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி தனியாருக்கு போக அரசு எப்படி அனுமதிக்குது? அரசுடைய 108 வாகனத்தில் போறீங்க. அப்ப இதெல்லாம் துறை சார்ந்த சந்தேகங்களையும் கேள்விகளையும் வலுக்குது. அப்ப 29 தவறா இருக்குமோங்கிற சந்தேகத்தை இது உண்டு பண்ணுது. ஏன்னா பிக்கப் பண்ற டைம் 9:45, நீங்க திருப்பி நான் ஹாஸ்பிட்டல் பயந்துட்டாங்க நின்றுருந்தா கேட்க நீங்க ஆளுங்கட்சி கேட்குறீங்க, ஒரு அரசு இருக்கு அப்படின்னா கூட்டம் அவ்வளோ மாஸ் கூட்டம், ஒரு 30,000-40,000 பேர் இருக்கிற மாஸ் கூட்டத்தில் உங்களை யாரும் அடிக்கல, தனியாக இருக்கும்போது என்ன பண்ண போறாங்க? கண்டிப்பா. அப்ப நீங்க அதெல்லாம் கடந்து போய் நீங்க எடுத்துட்டு போய் கொடுத்து அந்த நோயாளி இது பண்ணிங்கன்னா பிரச்சனை இல்லை. நாங்கள் 2 மணி நேரம் அங்கே இருந்தோம்னா இது ஜோடிக்கப்பட்டது, இது நாடகம் ஆடையாதான் நம்ம சந்தேகப்பட வேண்டியது. இது தவறுன்னு நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்கு இருக்கு. கண்டிப்பா சார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, தமிழர்களை நாங்கள் தான் தமிழா என்ற நாங்கள் போற்றி பேசுகிறோம்னு சொல்ல சூழ்நிலையில் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி துணை ஜனாதிபதியாக சிபி ராதாகிருஷ்ணனை அறிவித்திருக்கிறது. இவங்க நாங்கள் அவர் ஆதரிக்க முடியாது அப்படின்லாம் பல்வேறு தலைவர்கள், கட்ட தலைவர்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டு நாங்கள் பிஜேபியினால் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்றாங்க. அப்போ இதில் தமிழர்களுக்கு என்று நாங்கள் வேலை செய்கிறோம்னு சொல்வது ஒரு புகட்டான விஷயமாக இருக்குது இல்லையா? என்னடா இவர்கள் சொல்றது இதுவரைக்கு மட்டும் இல்லை, சிபி ராதாகிருஷ்ணன் மட்டும் இல்லை, இதே ஒரு நினைவுபடுத்த வேண்டியது இருக்கு. அப்துல் கலாம் ஐயா முதல்ல 2002 பாரதிய ஜனதா கட்சி நிறுத்தும் போது என்னன்னா போட்டி வேட்பாளரை நிறுத்தினாங்க. யாரு? சிபிஎம் கட்சி நிறுத்துச்சு. ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் ஒத்துக்கல, அப்புறம் அப்துல் கலாம்னால சரி அதை நம்ம சொன்னா இளைஞர் மத்தியில் தப்பா போயிடுன்ட்டு அவங்களும் காங்கிரஸும் ஆதரிச்சிச்சு. கடைசி இடத்த தான் திமுக ஆதரிக்க வந்துச்சு. அந்த சூழல்ல ஆதரிச்சு அப்துல் கலாமே வெற்றி பெற்றுட்டாரு, நடந்துச்சு. அவங்க லக்ஷ்மி தோட்டுட்டாங்க. சிபிஎம் கட்சியுடைய வேட்பாளர் ஒரு 1 லட்சம் வாக்கு வாங்கினாங்க, ஒரு 9 லட்சம் வாக்கு வாங்கி அப்துல் கலாமே வெற்றி பெற்று இருந்துட்டார். அடுத்த திருப்பி ஜனாதிபதி தேர்தல் வருது. அப்ப பிரதிபா பாட்டீல் நிறுத்தப்படுறாங்க. அப்ப பிரதிபா பாட்டீல் நிறுத்துறதுக்கு முன்னாடி அப்பயும் மறுபடியும் மீண்டும் அப்துல் கலாமை நிறுத்தலாம் அப்படின்னு பேச்சு வரும்போது திமுக ஆதரிக்கவில்லை. ஒரு தமிழரை ஜனாதிபதியாக வருவதற்கு திமுக ஆதரிக்கவில்லை. இது போன்ற ஒரு நிலை தான் என்ன சொன்னார்னா, கலாம் என்றால் கலகம்னு சொன்னார். கலாம் என்றால் கலகம் வார்த்தை அவர் பயன்படுத்தினார். கலாம் மேல யாருமே குற்றச்சாட்டு வைக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் அவரு. அதே போல இன்னொரு சம்பவத்தை ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்கு. ஜி.கே. மூப்பனாருக்கு பிரதமருக்கான வாய்ப்பு வந்துச்சு. தேவகவுடா பிரதமர் ஆனார் இல்லையா? அந்த பீரியட் இங்க ஜி.கே. மூப்பனாரை நம்ம ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லி முடியும். ஏன்னா இப்போ காங்கிரஸ் பெரும்பான்மை இல்லை, எல்லாமே கூட்டணி ஆட்சிங்கும் போது ஆகிற வாய்ப்பு வந்துச்சு. அந்த வாய்ப்பு தான் தேவகவுடாக்கு போச்சு. ஆனா அப்ப எதிர்ப்பு தெரிவித்தவர், பலமாக எதிர்ப்பு தெரிவித்தவர் கருணாநிதி அவர்கள் தான். இப்ப ஒரு தமிழனுக்கு பிரதமர் ஆகுவதற்கான வாய்ப்பு கிடைச்சோ, அந்த வாய்ப்பை ஜி.கே. மூப்பனாருக்கு ஆகுவது வாய்ப்பு கிடைச்சது, அந்த வாய்ப்பை தட்டி பறித்தவர் கருணாநிதி தான். இப்போ ஒரு ஜனாதிபதி அப்துல் கலாமுக்கு கிடைக்கும் போது 2வது மீண்டும் வரும்போது கிடைக்கல. பிரதிபா பாட்டீல் பீரியட் முடிஞ்சு 3வது முறை சொல்லும் போது கூட இவர்களுக்கு எதிர்ப்பு தான். அப்துல் கலாம் வெறுத்து நான் போட்டியிடவில்லை, நான் ஒருமித்த கருத்தோடு தான் நான் போட்டியிடுறேன்னு சொல்லி அவர் அப்துல் கலாம் ஐயா விலகிட்டார். இப்ப அதுபோல மீண்டும் ஒரு வாய்ப்பு ஒரு தமிழருக்கு கிடைச்சிருக்கு. அந்த கிடைச்சதை அதுக்குள்ள அரசியல் பண்றாங்க, அதுக்குள்ள அரசியல் பேசுறாங்க. இவர் அந்த கொங்கு மண்டலத்துல கட்சி வளர்க்க தான் செய்யறாங்க. ஒரு ஜனாதிபதிக்கும் கொங்கு மண்டலத்தில் கட்சி வளர்க்கறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன எதையாவது, அதாவது கொங்கு மண்டலத்தில் எடப்பாடியார் அதிகப்படியான வெற்றியை பெற்றுட்டாங்க. அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற்றார்கள். 234 தொகுதி இந்த 40 ஆண்டுகளில் தனித்து போட்டியிட்ட கட்சி அதிமுக கட்சி. 234 தொகுதியில் 2016 தேர்தலை சந்தித்தோம். மற்ற கட்சிகள் கடந்த 40 ஆண்டுகள் கூட்டணியோட தான் சந்திச்சாங்க. அதுல சந்திச்சது மட்டும் இல்ல, சந்திச்சது தேர்தலை வெற்றி பெற்று 2016 ஆட்சியில் அமர்ந்தோம். என்ன, அதுதான் முக்கியம். அப்படி பலம் வாய்ந்த வலுவான கட்சி, இதை வச்சுதான் அரசியல் பண்ணணும் அவசியம் இல்லை. மத்தியில் 10 ஆண்டுகள் மேலும் ஆட்சி இருக்கக்கூடிய பாஜகவுக்கும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜனாதிபதியாக்கி தான் அரசியல் பண்ணணும் அவசியம் இல்லை. இவர்களுடைய நோக்கம் என்னன்னா, மீண்டும் இது என்னன்னா சண்டையை கொண்டு போய் ஒரு திராவிடர்
இப்படி போய் நிறுத்துறது, பிஜேபி தான் எதிரி மாதிரி நிறுத்துறது. இப்பயும் பிரதான எதிரியாக பிஜேபி நிறுத்துவத நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இது தேர்தலில் பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சு. பாராளுமன்ற தேர்தல் வலுவான எதிர்கட்சி அதிமுக இருக்கும்போது அதிமுக கட்சியை எதிர்த்து பிரச்சாரம் இல்லை. நிறைய வீடியோக்களை செய்தித்தாள்களையும் விளம்பரம் கொடுத்தாங்க. அந்த கட்சி சார்பாக, திமுக சார்பாக விளம்பரத்தில் பிஜேபியை எதிர்த்து தான் பண்ணிட்டாங்க. ஏன் பிஜேபி எதிர்த்து பண்ணுறாங்கன்னா, எனக்கு எதிராக இவங்க தான் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கட்டமைக்கிறது மூலம் என்ன பண்ணுறதுனா, இஸ்லாமியருடைய வாக்குகளையும் கிறிஸ்துவர்கள் வாக்குகளையும் மொத்தமாக அள்ளுறது. அதுதான் அதோடைய திட்டமிடல், வேற ஒன்றும் இல்லை. அதிமுக எதிர்த்து அதிமுக அத்தனை எம்எல்ஏக்கள் இஸ்லாமியர்கள் இருக்காங்க, அமைச்சர்களாக இருக்கிறாங்க, முக்கிய பொறுப்புகள் இருக்காங்க. இப்போ அதிமுக அவைத்தலைவர் தமிழ் மகன் சேர்ந்தானே அதிகாரமிக்க பொறுப்பு என்ன அவைத்தலைவருங்கிறது. இப்படியான பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிமுக போய் நீ இஸ்லாமியர் வெறுப்பு கட்சியாக காட்ட முடியாது, கிறிஸ்துவர்கள் வெறுப்பு கட்சியாக காட்ட முடியாது. இந்த இப்போ நம்ம எம்பி ஆக்கியிருக்காங்க, மாநில எம்பி இன்ப ராஜா அவராக இருக்காரு, அவரும் ஒரு கிறிஸ்துவர். இப்படி நம்ம சமூகமெல்லாம் பார்க்கல. ஒரு சிறுபான்மையாக சமூகத்தையும் அங்கீகாரம் கொடுத்த கட்சி அதிமுக. அதிமுக நீங்கள் என்ன, நான் தாம்பரம் பகுதியில் இருந்து வரவேன். தாம்பரத்தில் சாயப்பு நகர்னு ஒரு நகரை எம்ஜிஆர் ஒதுக்கி கொடுத்தார். அந்த குயின் மேரிஸ் கல்லூரின்னு சொல்லுவோம் மேடவாக்கத்துக்கு அருகில், அங்கே அப்படி செஞ்ச கட்சி அதிமுக கட்சி. என்ன இவர்கள் நோன்பு இருக்கும்போது அந்த 10 உணவு வகை ஏற்றி கொடுத்தது அதிமுக கட்சி. நோன்பு கஞ்சி காய்ச்சுவாங்களே இதில் மசூதியில் அந்த நோன்பு காலத்தில், அதுக்கு அப்படி இஸ்லாமியருக்கு எதிராக இந்த அதிமுக கட்டியமைக்க முடியாதுங்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, பிஜேபியை கட்டியமைப்போம், பிஜேபியோட கூட்டணியில் இருப்பதனால் அதிமுக சேர்த்து வீழ்த்தப்படும், இஸ்லாமியர் வாக்குகளை மொத்தமாக வாங்கலாம், அதிகபட்சமாக நம்ம வாங்கலாம், சிறுபான்மைகள் அதிகமாக வாங்கலாம் அப்படின்னு கணக்கு. இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் திமுகவை நம்பவே இல்லையே இல்லையா? ஏன்னா அவர் செய்து கொடுத்த பல வாக்குறுதிகளை அவர் செயல்படுத்தவில்லை. ஆனால் திமுக கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமிய மிகப்பெரிய விருப்பம் இருக்காங்க. நிறைய நம்பி மோசம் போயிட்டேன்னு இப்பதான் சொல்றாங்க. அவர்கள் தலைவர்களே பேசுறாங்க. எப்படி என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, 2011 சட்ட தேர்தல் சந்திச்சாங்க இதே திமுக. அப்போ காங்கிரஸ் எத்தனை தொகுதி போட்டுடுச்சுன்னா 63 தொகுதியில் போட்டிடுச்சு. ஏன்னா இப்போ அதே காங்கிரஸ்க்கு இந்த 2021 எத்தனை சீட்டு கொடுத்தாங்க? 25 சீட்டு கொடுத்தாங்க. எவ்வளோ இறங்கி வந்திருக்கு பாருங்க. என்னன்னா அப்போ மத்திய அரசாங்கத்தில் இருந்தாங்கிற அந்த அழுத்தம் தானே, அந்த 2G வழக்கில் இருந்து ஒவ்வொன்றுடைய அழுத்தம் தான் அப்போ 63 சீட்டு கொடுத்தாங்க. ஏன்னா 63 பேர் அளவுக்கு காங்கிரஸ் இங்கே வலுவான கட்சி கிடையாது. என்ன அப்படி இருக்கிற சூழல்ல இப்ப இந்த இஸ்லாமிய எதிர்ப்பு பிஜேபி இவர்கள் நினைத்த மாதிரி ஆனா சூழல் இன்னைக்கு இல்ல. இப்ப அப்படி இல்ல. இப்ப 10 கிராமங்களோட இல்லாத இடமா காங்கிரஸ் கட்சி இருக்கு. கண்டிப்பா. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த போதைப் பொருள் இது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுகிறது. கள்ளக்குறிச்சிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 15,000 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாவட்டங்கள், வேலூர், திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள்லாம் தொடர்ந்து இந்த கள்ளச்சாராயம் என்பது ஊற்றாக ஓடிக்கொண்டிருக்கின்றது குற்றச்சாட்டு இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? அது கள்ளக்குறிச்சியில கொத்து கொத்தா நூற்றுக்கணக்கான பேர் இறந்ததுக்கு பிறகு கூட அந்த ஐயா கண்ணுங்க கைது செய்யப்பட்டு திருப்பி பெயில்ல வெளியே திருப்பி அவரை கைது பண்றாங்க. கள்ளச்சாராயம் வித்தாரு, கள்ளச்சாராயம் வித்து கள்ளச்சாராயம் குடிச்சு கள்ளச்சாராயம் வழக்கில் இறந்ததுக்கு பிறகு கைது செய்யப்பட்டவர் அவரே மீண்டும் கைது செய்யப்படுறாரு. அப்புறம் அந்த கைது செய்யப்படும் ஒருத்தர் வீட்டுக்கு போறாங்க, அந்த பத்திரிகை ஊடகங்கள் கவர் பண்ணது போது வருது, அதுல பாருங்க உங்களுடன் ஸ்டாலின் ஸ்டிக்கர் அந்த வீட்டில் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்னா திமுகவை சேர்ந்தவர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு. அடுத்தது இதுல மிகப்பெரிய அளவுக்கு பேர் அடிபடுறது வசந்தன் கார்த்திகேயன் எம்எல்ஏடைய இது பேர் தான். திமுகவுடைய சேர்ந்த வசந்தன் கார்த்திகேயனுடைய எம்எல்ஏ அவர் தான் இதை பின்னால இருந்து இவர்களை பாதுகாப்பது, துணை நிற்பது அப்படிங்கிறாங்க. அப்ப என்னன்னா இந்த கள்ளச்சாராய வழக்கல் இவ்வளவு வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கட்சியை வீழ்த்துவதற்கு தான் விடுதலை சிறுத்தைகள் இருந்து அதே உளுந்தூர்பேட்டையில் மது ஒழிப்பு மாநாடு நடத்தினார். யாரை வர வச்சு? திமுக வர வச்சு. டாஸ்மாக் ஒழிப்பு மாநாடு நடத்தினார். அழுத்தத்தின் காரணமாக பேரை மாற்றிட்டார் இல்லையா? பேரை மாற்றிட்டார். இல்ல நிறைய வேடிக்கையான விஷயங்கள் விசிகா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கூட்டணியில் இருக்காங்கனால எல்லாத்துக்கும் தூக்கி பிடிக்கிற முட்டு கொடுக்குற வேலை இருக்குல்லையே, அது எப்படி முட்டு கொடுக்குறாங்கன்னா, இப்ப பாருங்க நாளைய முதல்வர்னு திருமாவளவனுக்கு போட்டு போஸ்ட் ஓட்டல, இந்த ஆகஸ்ட் 15-18 அவருடைய நாளைய பிரதமர் போட்டாங்க. அதே பெரிய தமிழ்நாட்டுக்கு முதல்ல ஒரு முதல்வராக அதன் பிறகு அடுத்த கட்டத்துக்கு நம்ம உயரணும்னு சொல்லி பேசலாம். அதாவது எதிர்க்கிறது இப்ப கள்ளச்சாராய விஷயத்துல அப்படிதான் பண்ணாங்க. மது ஒழிப்பு மாநாட்டில் ஆளும் திமுக அரசுக்கு கோரிக்கை வைக்கல, ஆளும் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு பித்தலாட்டம்? 15,000 வழக்கு கள்ளச்சாராய வழக்கு இப்ப இந்த வட தமிழ்நாடு, இந்த திருச்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வட தமிழ்நாடு மாநிலத்தில் மட்டும் இவ்வளவு வழக்குகள் பதிவாயிருக்கு. 15,000 வழக்குகள். அதுல பெரும்பான்மையா திமுகவை சேர்ந்த உறுப்பினர்கள், கட்சிக்காரர்கள். அப்ப இது எப்படி எவ்வளவு பெரிய இதா இருக்கு? இதை
இதை அம்பலப்படுத்த விடாமல் தான் ஒவ்வொரு இதையும் இவங்க திசை திருப்புறாங்க. சம்மந்தம் இல்லாமல் பிஜேபியோட கூட்டணியில் இருக்கிறார்கள் இவர்கள் அப்படின்னு சொல்லி அதிமுகவையும் இப்படி தான் விமர்சனம் பண்ண ஒரு செயல் ரீதியாக ஒரு கொள்கை ரீதியாக. அப்போ ஒரு கொள்கை தாங்க ஜெயிக்கும், ஜெயிக்குது தோக்குதுங்கன்னா நம்ம வைக்கிற கொள்கையும் திமுக வைக்கிற கொள்கையும் எப்படி அதை மக்கள் எப்படின்னு அந்த கருத்தியலை பார்த்து ஆதரிப்பாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அதை விட்டுறாங்க. ஓப்பனாக அது மதம் சார்ந்த விஷயம். ஏங்க இங்கே பார்லிமெண்ட்டில் பேச அனுமதிக்கலாம் இவங்க சொல்கிறது இதை விட 100 மடங்கு அட்டூழியத்தை அப்பாவை செய்கிறார் சட்டமன்றத்தில். அவருடைய கூட்டணி கட்சியான வேல்முருகனை பேச அனுமதிக்க மாட்டேன்னு அவர் சொல்கிறார். என்னை வந்து சட்டசபையில் பேச அனுமதிக்கல, எனக்கு நேரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறாரு. அவர் பேசுறதுக்கு ஆளுங்கட்சி அமைச்சர் சேகர் பாபு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். ஏன்னா அப்ப என்னன்னா உங்க கூட்டணி கட்சி தான், உங்க கூட்டணி கட்சிக்கு நீ அனுமதி தர மாட்டேங்கிறீங்க. இதே இப்ப பாருங்க, இந்த தூய்மை பணியாளர்கள் திட்ட போராட்டத்தில் 14 நாள் போராட்டத்தில் சிபிஎம் சிபிஐ கட்சிகள் போராடுறாங்க. அந்த கட்சிகள் பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு கூட்டணிக்குள்ள ஒரு சலசலப்பு வருது. அதே கூட்டணிக்குள்ள சலசல வைகோ என்ன பண்றாரு, சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதியாக வர வேண்டும் என்று வாழ்த்துகிறார். கண்டிப்பா சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றிங்க. நேயர்களை மீண்டும் அடுத்த சொல்லிடு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.